நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களோடு பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் புறக்கணித்த நியூஸ் 7 தமிழ் பிரைம் வெளுத்து வாங்கிய தம்பிகள், இதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நண்பர்களை, காணொலிக்குள்ள போறதுக்கு முன்ன வழக்கம் போல 2026 நாம் தமிழ் கட்சி வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நிமிடம். அந்த வகையில நமது கட்சி உறவுகள் ஒவ்வொருத்தரும் முன்னெடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, நம்ம முதல்ல நாட்டை மாற்றுவதற்கு முன்னால நம்ம வீட்டை மாற்றணும். அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, வீட்டை கூட திருத்த முடியாதவர்கள் நாட்டை எப்படி திருத்த முடியும் அப்படி மாதிரி கேள்வி கேட்டிருப்பாங்க. அப்படி அந்த வகையில அப்படி இன்னைக்கு நம்ம கட்சியில் இருக்கிற உறவுகள் எல்லாருமே நமது நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவா தான் இருக்கும், நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவா தான் வாக்கு செலுத்துவோம். ஆனா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க, நமது அப்பா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி தாத்தா பாட்டி இப்படி குடும்ப உறுப்பினர்கள் அவங்க எந்த கட்சிக்கு வாக்கு செலுத்துறாங்க? ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திமுக அதிமுக அப்படிங்கிறது திராவிட கட்சிகள் தான் வாக்கு செலுத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இதுக்கு மேலேயும் நம்ம இதை தொடர விடக்கூடாது. நம்ம வீட்டுல பேசி அவங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தி நாம் தமிழ்ச்சிக்கு ஆதரவாக அவங்கள மாத்தணும். இதுதான் நம்ம முக்கியமா செய்ய வேண்டிய வேலை. இப்படி நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது அவங்க நம்ம கிட்ட எதிர்கேள்வி கேட்கலாம், ஒரு மாற்று கருத்து வைக்கலாம், முரண்பாடாக கூட பேசலாம். ஆனா அதையும் நம்ம சமாளித்து அவர்களுக்கு ஒரு தேவையான புரிதலை கொடுத்துதான் நமக்கு ஆதரவாக மாத்தணும். ஏன்னா சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை முதல்ல நம்ம மாற்றணும். அதனால நமது கட்சியில் பயணிக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறவுகளை முதல்ல மாற்றுவோம். சரி நண்பர்களே, முதல்ல மாற்றத்தை நமது வீட்டிலிருந்து மாற்றுவோம், பிறகு இந்த நாடு தானாக மாறும். சரிங்க நண்பர்களே, வாங்க இப்ப காணொலிக்குள்ள போகலாம். அதாவது நியூஸ் 7 தமிழ் அப்படிங்கிற ஒரு செய்தி ஊடகம் தனது யூடியூப் வலைத்தள பக்கத்துல நியூஸ் 7 தமிழ் பிரைம் அப்படிங்கிற வலைத்தள பக்கத்துல ஒரு கேள்வியை, அதாவது வாக்கெடுப்பை நடத்திருக்காங்க. அது எந்த மாதிரி கேள்வி அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தல் 2024 சிறுபான்மையினர் வாக்கு யாருக்கு அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி கீழே எந்த மாதிரியான வாய்ப்புகள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா, திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணி, 4வதாக மற்றவை அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு கூட ஒரு பயங்கரமான கோபம் வந்தது. இப்படி இந்த பதிவை பார்த்த நமது கட்சி உறவுகள் பலரும் பயங்கரமா கோபத்தை வெளிப்படுத்திருக்காங்க. எங்கடா நாம் தமிழ் கட்சி, எங்கடா சீமான் அண்ணன் அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதாவது நண்பர்களே, இந்த செய்தி ஊடகங்கள் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் புறக்கணிக்கிறது அப்படிங்கிறது இப்ப புதுசா நடக்கிறது கிடையாது. அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் எப்போது கட்சி தொடங்கினாரோ அப்போதிலிருந்தே நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் புறக்கணித்துட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த புறக்கணிப்பு அப்படிங்கிறது இந்த நியூஸ் 7 மட்டும் இல்ல, தந்தி தொலைக்காட்சி, புதிய தலைமுறை, நியூஸ் 18 தமிழ்நாடு, பாலிமர், சத்தியம் தொலைக்காட்சி இப்படி அனைத்து செய்தி ஊடகங்களும் நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் புறக்கணித்து தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சிக்கு முட்டு கொடுத்து காவடி தூக்கிட்டு இருக்காங்க. இப்படி இந்த பதிவு கீழே நமது கட்சி உறவுகள் பல பேரும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எங்கடா நாம் தமிழ் கட்சி, எங்கடா எங்க அண்ணன் சீமான் அப்படிங்கிற மாதிரி கேள்வியில எழுப்பியிருக்காங்க. இதுல ஒரு நண்பர், அது என்னடா சிறுபான்மையினர் வாக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறீங்க அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அதாவது சிறுபான்மைனா மொழி சிறுபான்மையா இல்ல மத சிறுபான்மையா அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த பதிவுகளை நமது கட்சி உறவுகள் பல பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நீங்க நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் புறக்கணிக்கலாம், ஆனா இங்க இருக்கிற கருத்துக்கள் எல்லாமே நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவாக தான் இங்க கருத்துக்கள் பதிவிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதுல வெளிப்படுத்திருக்காங்க. சரி நண்பர்களே, இந்த மாதிரி நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் புறக்கணித்து திமுக அதிமுகவுக்கு முட்டு கொடுத்து காவடி தூக்குற இந்த செய்தி ஊடகங்களை நாம என்ன செய்யலாம்? அதாவது இவர்களுடைய உண்மை முகத்தை நம்ம மக்கள் மத்தியில தோலுரிக்கணும். அதாவது நம்ம திண்ணை பிரச்சாரம் மூலமா நமது கட்சியினுடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நம்ம எடுத்து சொல்லும் போது, அதே சமயத்துல அந்த நேரத்துல இந்த தொலைக்காட்சி ஊடகங்கள், இந்த செய்தி சேனல்களுடைய உண்மை முகத்தையும் நம்ம தோலுரிக்கணும். ஏன்னா இவர்கள் சொல்லக்கூடியது எதுவுமே உண்மை செய்தி கிடையாது. அதாவது எதிர்கால தலைமுறைக்கு நல்ல திட்டங்களையும் தொலைநோக்கு பார்வையும் கொண்ட நல்ல கொள்கைகளையும் கொண்ட நாம் தமிழ் கட்சியும் சீமானையும் புறக்கணித்து இந்த லஞ்சம், ஊழல், கொலை, கொள்ளை இதில் திளைத்திருக்கிற இந்த திராவிட கட்சிகளை பிரதானப்படுத்துகிற இந்த ஊடகங்களை மக்கள் மத்தியில நம்ம அம்பலப்படுத்தணும். அதாவது நண்பர்களே, எந்த மாதிரி மக்கள் மத்தியில நம்ம ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா, இந்த செய்தி ஊடகமாடா இவன் வெறும் பொய்யதாண்டா சொல்லுவான், இவன் ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் ஜால்ரா அடிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நிச்சயம் இதை நமது கட்சி உறவுகள் நினைச்சா நிச்சயம் செய்து காட்ட முடியும். அது இந்த தென்னை பரப்புரை மூலமா இதை நிச்சயம் செய்ய முடியும். அதனால வரும் நாட்கள்ல நமது கட்சி உறவுகள் நிச்சயம் இதை நம்ம முன்னெடுப்போம். அதே சமயத்துல வருகிற 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சியை வெல்ல வைத்து அண்ணன் சீமான் அவர்களை முதல்வராக ஆக்குவதற்கான அந்த திட்டமிடுதலையும் செயல்பாடுகளையும் நம்ம முன்னெடுப்போம். சரி நண்பர்களே, இந்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு காணொலி சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நமது கனவு தேசம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.